நம் தொன்மையை வெளிப்படுத்துகின்ற சிறப்பான திருவிழாவாக பொங்கல் இருக்கிறது. பல நாடுகளிலும் பல மாநிலங்களிலும் அறுவடை திருவிழாக்கள் நடந்தாலும் அவை அனைத்தை காட்டிலும் அதிகமான சிறப்பு வாய்ந்ததாக பொங்கல் இருக்கிறது. கேப்டன் மில்லர். மற்ற இடங்களில் அறுவடையை குறித்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக அந்த திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் அறுவடை செய்ததோடு அந்த மணிக்கதிர்களை உற்பத்தி செய்து கொடுத்த மண்ணுக்கும் ஒத்தாசை புரிந்த கால்நடைகளுக்கும் உறுதுணையாயிருந்த இயற்கைக்கும் நன்றி சொல்கிற விதத்தில் அமைந்திருப்பது இந்த பொங்கல் திருவிழா. இதிலே ஒரு சிறப்பு, இது தீட்டுப்படாத திருவிழா என்று பேராசிரியர் தோ. பரமசிவன் குறிப்பிடுகிறார். ஒருவேளை வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் கூட சடங்குகளை எல்லாம் முடித்துவிட்டு வீட்டை பூசி மெழுகி பொங்கல் வைப்பது நெல்லை போன்ற பகுதிகளில் பழக்கம் என்று அவர் தெரிவிக்கின்றார். பாவை நோன்பை தொடர்ந்து வருவது பொங்கல் திருவிழா என்று திரு நா. வானமாமலை குறிப்பிடுகிறார். பெண்கள் ஒரு மாதம் பாவை நோன்பு இருப்பார்கள். அது அறுவடையின் மகிழ்ச்சியை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. பூமிக்கு நன்றி தெரிவிக்கின்ற மகிழ்ச்சி திருநாளாக அது முடிகிற போது பொங்கல் கொண்டாடப்படுகிறது என்று அவர் கூறுகிறார். ஆனால் பேராசிரியர் தோ. பரமசிவன் பாவை நோன்பு மார்கழி திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படக்கூடாது, மாறாக அது மார்கழி மாதத்தில் பௌர்ணமி அன்றுதான் கொண்டாடப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் என்று குறிப்பிடுவதால் அது முழுமதி நாளில்தான் கொண்டாடப்பட வேண்டும் என்று கூறுகிறார். நம் மரபுகளை நாம் தெரிந்து கொள்வது இலக்கியங்களின் வாயிலாக. நம் இலக்கியங்கள் நம் தொன்மை மிகுந்த தமிழ் மொழியின் வாயிலாக நமக்கு மரபுகளை கற்றுத் தருகின்றன. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு வயலின் கலைஞர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள வாஷிங்டன் ரயில் நிலையத்தில் அமர்ந்து வயலின் வாசிக்க ஆரம்பித்தார். அவர் வாசிப்பதை அந்த ரயில் நிலையத்திற்கு செல்கின்ற பலர் கவனிக்கவில்லை. ஒரு சிலர் ஒரு நிமிடம் நின்று கவனித்துவிட்டு சென்று விட்டார்கள். ஒரு பெண்மணி சிறிது நேரம் பார்த்துவிட்டு $1 நோட்டை விட்டெறிந்தார். ஒரு சிறுவன் தாத்தாவுடன் செல்பவன் அதை திரும்பி பார்த்து இன்னும் கவனிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவனை தாத்தா இழுத்து கொண்டு போய்விட்டார். இன்னொரு இளைஞர் சாய்ந்து கொண்டு அந்த இசை நிகழ்ச்சியை பார்த்தார். அதற்கு பிறகு நேரமாகிவிட்டது என்று அவரும் சென்று விட்டார். அவ்வப்போது அவருடைய கண் எதிரே இருக்கக்கூடிய விரிப்பில் சில $1 நோட்டுகள் விழுந்தன. 45 நிமிடம் அவர் அதை வாசித்தார். அவருக்கு கிடைத்த மொத்த வசூல் $32. அதை வாசித்த அந்த கலைஞர் ஜோஷுவா பெல் என்கின்ற உலகத்தின் தலை சிறந்த வயலின் கலைஞர். அவர் வாசித்தவை மிகச்சிறந்த இசைக்கலைஞரான பேக் என்பவருடைய இசைக்கோவைகளை. அவர் கையிலே இருந்த அந்த வயலினுடைய விலை $3.5 $3.5 மில்லியன். உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த வயலின். அப்பேற்பட்ட கலைஞர் அதை வாசித்தாலும் போகிற அவசரத்தில், தொடர்வண்டியை பிடிக்கிற அவசரத்தில் அதை யாரும் முழுமையாக கவனிக்கவோ ரசிக்கவோ இல்லை. அதைப் போலத்தான் நாம் இன்று எதையோ பிடிக்கிற அவசரத்தில்
நம் மரபுகளை எல்லாம் மறந்து தவிர்த்து ஒதுக்கி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒரு விமானம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே ஒரு திருகாணி கடன்றால் ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒவ்வொரு திருகாணியாக கடன்று கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் ஏதேனும் ஒரு திருகாணி கடன்றால் கூட அந்த ஒட்டுமொத்த விமானமும் இல்லாமல் போய்விடும். அதைப்போல நம் மரபில் ஒவ்வொன்றாக நாம் மறந்து வருகிற போது நமக்கான நம் அடையாளத்தையே முழுமையாக நாம் இழந்து விடுவோம் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி. டால்ஸ்டாய் ஓர் அற்புதமான குறுங்கதையை எழுதியிருப்பார். ஒரு விவசாயியினுடைய தோட்டத்தில் சற்று பருமனான உருண்டையான பழுப்பு நிறமுள்ள ஒன்று கிடைக்கும். அவர்கள் பழக்கப்படி எது புதிதாக கிடைத்தாலும் அதை அரசரிடம் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அவர் அதை கொண்டு போய் அரசரிடம் கொடுத்தார். அந்த அரசருக்கு அது என்ன என்றே தெரியவில்லை. இது என்ன என்று கேட்டார். எனக்கு தெரியாது, ஒருவேளை என் தந்தைக்கு தெரிந்திருக்கலாம் என்று. அப்படி சொன்ன அந்த விவசாயி பார்வை சரியில்லாமல் சரியாக நடக்காமல் விந்தி விந்தி நடந்து செல்பவராக இருந்தார். சரி, உன் தந்தையை வரவழை என்று அரசர் சொன்னதும் அவர் தந்தையை வரவழைத்தார். தந்தையோ பார்வை சரியில்லை, ஆனால் நேராக நடந்தார். அவர் வந்து பார்த்துவிட்டு, இது எனக்கு தெரியாது, என் தந்தைக்கு தெரிந்திருக்கலாம் என்று. 90 வயதான ஒரு முதியவர் நேர்கொண்ட பார்வையுடன் நிமிர்ந்த நடையுடன் அங்கே வந்தார். அவரிடம் அந்த தானியம் காட்டப்பட்டது. அவர் பார்த்துவிட்டு சொன்னார், இதுவா? இதுதான் எங்கள் காலத்தில் நாங்கள் சாப்பிட்ட தானியம். அதனால்தான் என் பார்வை மங்காமல் நிமிர்ந்து நான் நடக்க முடிகிறது. இவர்கள் இருவரும் இப்போது புதிதாக வந்த தானியங்களை எல்லாம் சாப்பிட்டு பார்வையும் தெரியாமல் நடக்கவும் முடியாமல் சிரமப்படுகிறார்கள். என் மகனும் பேரனும் என்று அந்த பெரியவர் சொன்னதாக டால்ஸ்டாய் எழுதியிருப்பார். ஆக டால்ஸ்டாயினுடைய காலத்திலேயே பாரம்பரியமான விதைகள் மறக்கப்பட்டு மணிகள் மறக்கப்பட்டிருந்தன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல நம் தொன்மையை நீடிக்கின்ற ஒன்றாக இருப்பது நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் என்கின்ற சொல்லுக்கு இனிமை என்கின்ற பொருளே நம் இலக்கியங்களில் கையாளப்பட்டிருக்கிறது. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என்று பிங்கள நிகண்டு குறிப்பிடுகிறது. தமிழ் தடிய சாயலவர் என்று சீவக சிந்தாமணி குறிப்பிடுகிறது. தமிழ்கடு கடல் என்று புறநானூறு குறிப்பிடுகிறது. நற்றமிழ் முழுதறிதல் என்று மோசிகீரனார் பாடுவதாக புறநானூற்றிலே வருகிறது. பாட்டு என்பதற்கும் தமிழ் என்கின்ற பெயரே கையாளப்பட்டிருக்கிறது. மூலன் உரை செய்த 3000 பாட்டு என்று வருகிறது. அகத்தியன் கேட்டு ஏயும் புவனிக்கு இயங்கிய அருந்தமிழ் என்று யாப்பருங்கலம் குறிப்பிடுகிறது. அதைப்போலவே கம்பராமாயணத்தில் தளர்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் என்று குறிப்பிடப்படுகிறது. தெள்ளமிதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் இதை குறிப்பிடுகிறது. அது தமிழ் விடு தூதில். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் கூறினார். நம்முடைய நாட்டுப்புற பாடலான தாலாட்டுப் பாட்டில் தங்க தமிழ் பேச தாய்மாமன் வருவான் என்ற குறிப்பு இருக்கிறது. தங்க தமிழடியும் தாசில்தார் கச்சேரியும் என்று ஒப்பாரி பாடலில் வருகிறது. இப்படி தமிழை இனிமையானது என்கிற பொருளில் நம் இலக்கியங்கள் எல்லாம் கையாண்டிருக்கின்றன. நாங்குநூருக்கு அருகில் தமிழை பெயராக கொண்டு ஒரு ஊர் இருக்கிறது.
தமிழூர் என்கின்ற ஒரு ஊரும் இருக்கிறது. தமிழ்பாடி என்கிற ஊர் அருப்புக்கோட்டையிலே இருக்கிறது. இப்படி தமிழை நேசித்து அதை பெயரிட்டு அழைத்து மகிழ்ந்து வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் மரபு என்பது மாற்ற முடியாததா என்ற கேள்விக்கு நாம் விடை காண வேண்டியவர்களாக இருக்கிறோம். தொல்காப்பியர் மரபியல் என்கின்ற ஒரு பகுதியை இலக்கணத்தில் சேர்த்து அதில் மாற்றரும் சிறப்பின் மரபியல் கிளப்பின் என்று குறிப்பிடுகிறார். மாற்றுகின்ற மாற்றத்தக்க சிறப்பை உடையது மரபு என்று அவர் கூறுகிறார். ஆக மரபு என்பது உறைந்து போன ஒன்று அல்ல, தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தேவையில்லாதவற்றை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தொல்காப்பியர் கூறுகின்ற அந்த நூற்பாவின் சாரம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்று பவணந்தி முனிவர் குறிப்பிடுகிறார். புகுதல் தானே ஒழிய புகுத்துதல் அல்ல, அது தானாக விளைவு செய்ய வேண்டும். பழையன கழிவதும் இயல்பாக நடக்க வேண்டும் என்பதுதான். மண்ணும் மரபும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் மண்ணுக்கும் மரபுக்கும் இருக்கிற தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மண்தான் மரபை தீர்மானிக்கிறது. எம்எஸ் ப்ரூக் என்பவர் ஃபோர்த் இன்கிரேடியன்ட் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதிலே மண் எத்தகைய தன்மை வாய்ந்தது, அது எவ்வாறு நாகரிகங்களை கட்டமைக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். மண் எங்கே வளமாக இருக்கிறதோ அங்கே அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் அறிகிறோம். வண்டல் மண்ணிலேதான் வருகிற விருந்தினர்களுக்கு வகை வகையாக உணவு பரிமாறினார்கள் என்று சங்க இலக்கியங்களிலே வருகிறது. எந்த இடத்திலே கடல் சற்று கொந்தளிப்பாக இருக்கிறதோ அங்கே இருக்கிற மக்களும் சற்று உணர்ச்சி மேலாண்மையில் ஓங்கியவர்களாக இருக்கிறார்கள். எந்த இடத்திலே கடல் சமதளமாக இருக்கிறதோ அங்கே மென்மையானவர்களாக இருக்கிறார்கள். அதை போலவே எங்கே வண்டல் மண் இருக்கிறதோ அங்கே மக்களுடைய வாழ்க்கை சற்று மெலிதாக இருக்கிறது. எந்த இடத்திலே கரிசல் நிலம் இருக்கிறதோ அங்கே போராடுகிற குணம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். மண் மரபை தீர்மானிப்பதாக இருக்கிறது. அதனால்தான் மக்களுடைய வாழ்க்கை முறை மண்ணை சார்ந்திருக்கிறது, தொன்மை மண்ணை சார்ந்திருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக தொல்காப்பியர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று நிலங்களை பிரித்தார். அது ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் என்றெல்லாம் அவர் வகைப்படுத்தி கூறினார். குறிஞ்சி என்று எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கிற விலங்குகள் கரடி, புலி, யானை, குரங்கு, காட்டுப்பன்றி போன்றவை. அங்கே இருக்கிற பறவைகள் மயில், புறா, கிளி போன்றவை. இப்படி அவர் முதல் பொருளையும் கருப்பொருளையும் உரிப்பொருளையும் குறிப்பிட்டதற்கு காரணம் அவற்றிற்கு ஏற்ப அங்கே வாழ்கிற மக்களுடைய இசை, கலை, உடை, வேளாண்மை ஆகிய அனைத்தும் கட்டமைக்கப்படும் என்பதை கூறுவதற்காகத்தான். நம்முடைய மரபிலே வேளாண்மையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கூட வழி வழியாக கர்ணவழி செய்திகளாக இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உதாரணமாக பயிர்களுக்கு எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் என்பதற்கு நண்டு ஓட நெல், நரியோட கரும்பு, வண்டியோட வாழை, தேரோட தென்னை என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஈசான மூலை கருத்தால் ஈசல் பறந்தால் வானம் மழை பொழியும் என்று குறிப்பிட்டார்கள். நம்முடைய ஊரிலே 10 மாதம் சுமந்து பெற்றதாக தாய்மார்கள் குறிப்பிடுவார்கள். ஆனால் மொத்த கர்ப்ப காலம் 280 நாட்கள் தான். பிறகு எப்படி 10 மாதம் வரும் என்றால், தமிழர்கள் நிலவை கொண்டுதான் மாதங்களை கணக்கிட்டார்கள். அதுதான் பண்டைய நடைமுறையாகவும் இருந்தது. அதனால்தான் ஆண்டாள் மார்கழி திங்கள் என்று மார்கழி மாதத்தை குறிப்பிடுகிறார். ஆங்கிலத்தில் கூட தொடக்க காலத்தில் நிலவை வைத்துத்தான் மாதத்தை கணக்கிட்டார்கள். மூன்த் என்பதுதான் மந்த் என்று ஆனது.
ஆக திங்கள் பூரணமாகிற போது கணக்கிடுகிற போது ஒரு திங்கள் என்பது 28 நாட்கள், 10 திங்கள் 280 நாட்கள். எனவே 10 மாதம் சுமந்து பெற்றது என்பது சரியான கணக்கு தான். நம்முடைய பாரம்பரியத்தில் இங்கே 2 இயற்கை வேளாண்மையை மக்களிடம் எடுத்துச் செல்கின்ற உழவர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. வேளாண்மை என்பது நம் மரபையும் தொன்மையும் மண்ணையும் பாதுகாக்கிற முக்கியமான ஒன்று. மற்ற பகுதிகளிலெல்லாம் வேளாண்மை செய்பவர்களையும் உழவு தொழில் செய்பவர்களையும் அடிமட்டமாக கருதி அமுராபியின் அந்த சட்டத்தில் கூட அவர்கள் அடித்தட்டு மக்கள் தான், ஆள்பவர்கள் தான் மேல்தட்டு மக்கள். ஆனால் திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று குறிப்பிட்டார். உழவர்களை அவர் மேலே வைத்து டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த புரோலிட்டேரியட் என்பதை திருவள்ளுவர் நிறுவினார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய மரபிலே கோலம் போடுவது முக்கியமான ஒன்று. குடும்ப விளக்கில் பாரதிதாசன் அரிசிமா கோலம் அமைத்தனல் பரிசில் நீட்டினான் பகலவன் பொன்னொழி என்று குறிப்பிடுகிறார். அரிசிமா கோலத்தில் தான் வாசலில் கோலமிடுவார்கள். இன்று பலர் கோலமிடுவதால் குதிகால்கள் மேலாக முன்கால்கள் கீழாக இருந்து அவர்கள் அதை செய்கிற போது முழங்கால் வலி மூட்டு வழியெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். மருத்துவ ரீதியாக கூறுகிறார்கள். விஞ்ஞான ரீதியாக பார்க்கிற போது அரிசிமா கோலம் அமைக்கிற போது எறும்புகள் எல்லாம் வாசலிலேயே தங்கிவிடும், உள்ளே சென்று உணவுப் பொருட்களை மொய்க்காது. ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒருவர் கேட்டார், சர்க்கரை பொங்கல் செய்தால் எறும்பு ஏறாமல் எப்படி பாதுகாப்பது என்பதை விளக்கி அதற்கு அவர் பதில் சொன்னார். சர்க்கரை பொங்கலில் எறும்பு ஏறாமல் இருக்க வேண்டும் என்றால் அதை சுற்றி சர்க்கரையால் ஒரு வட்டம் போட்டால் எறும்புகள் எல்லாம் அந்த சர்க்கரையைத்தான் மொய்க்குமே தவிர சர்க்கரை பொங்கலை மொய்க்காது. அதைப்போல இந்த உலகத்தினர் வெளியிலே இருக்கிற அற்பமானவற்றிலேயே திருப்தி அடைந்து அற்புதமானவற்றை தவறவிடுகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இப்படி தமிழ் மரபிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. தமிழ் இலக்கியங்களை வாசிக்கிற போது நாம் விருந்தோம்பலை எவ்வளவு முக்கியமாக கருதினோம் என்பது தெரிகிறது. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். வேளாண்மை என்பதை 4 இடத்தில் திருவள்ளுவர் கடைபிடிக்கிறார். வேளாண்மை என்பதற்கு பொருள் விவசாயம் அல்ல, உதவி என்றுதான் பொருள். வேளாண்மை என்பதை இலக்கியங்கள் எல்லாம் உதவி என்கின்ற பொருளில்தான் கையாண்டன. வேளாண்மைக்கு இலக்கியம் கொடுத்த பெயர் உழவு. திருவள்ளுவர் கூட உழவு என்றுதான் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். பிறகு எப்படி நாளடைவில் அது வேளாண்மையானது என்றால், வேளாண் பெருமக்கள் தான் அதிகமாக உதவ முடியும், பசியை தீர்க்க முடியும் என்கிற காரணத்தால் வேளாண்மை என்பது உதவியிலிருந்து வேளாண்மைக்கு உழவுக்கு மாறியது என்பதுதான் உண்மை. விருந்தோம்பல் என்று வருகிற போது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அதை மிகவும் சிறப்பாக பேசுகின்றன. நெருநல் வந்த ஒருவர்க்கு மற்றுத்தன் இரும்புடை பழவாள் வைத்தனல் இன்று சிறுங்கோட்டு சீரியாள் பனங்கோட்டு சீரியாள் பணயம் என்று புறநானூற்றிலே ஒரு வருகிறது. விருந்தினர் என்றால் தமிழர்களை பொறுத்தவரை தெரிந்தவர்கள் அல்ல, முன்பின் அறியாதவர்கள் வந்தால்தான் அவர்கள் விருந்தினர். அதற்காக ஒருவர் முதல் நாளன்று தன்னுடைய வாளை பணயம் வைத்து தானியங்களை வாங்கி வந்து உணவு சமைத்து போடுகிறார், முன்பின் தெரியாதவருக்கு. அடுத்த நாள் இன்னொருவர் விருந்தினராக வர தன்னுடைய யாழை அடகு வைத்து விருந்து படைக்கிறார் என்று நம்முடைய புறநானூற்றிலே கூறப்பட்டிருக்கிறது. தமிழ் மரபிலே எவ்வாறு மரங்களை தாவரங்களை நேசித்தார்கள் என்பதற்கு அற்புதமான ஒரு பாட்டு நற்றிணையிலே இருக்கிறது.
விளையாடு ஆயமொடு வெண்மணல் அழுத்தி மறந்தனல் துறந்த கால் முளை அகைய நெய்ப்பல் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நுவினும் சிறந்தது நுவையாகுமென அன்னை கூறினல் புன்னையது நலனே அம்ம நானது நும்மொடு நகையே என்பதுதான் அந்த பாடல். இதற்கு பொருள், ஒரு பெண் விளையாடி கொண்டிருக்கிற போது ஒரு விதையை மண்ணிலே அழுத்திவிட்டால் அது முளைக்கிறது, அதற்கு நீர் வார்த்து வளர்க்கிறாள், அது வளர்ந்து விடுகிறது. ஒரு நாள் தாய் சொல்லுகிறாள், இந்த புன்னை மரம் இருக்கிறதே இது உன் தங்கையைப் போல என்று. உடனே அவள் அதை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறாள். காதலன் வருகிறான், புன்னைக்கு அருகிலே அவன் இவளை அழைக்கிறான். நான் என் தங்கைக்கு முன்னால் எப்படி உன்னோடு பேசுவது என்று சொல்லுவதைப் போல அற்புதமான இயற்கை சார்ந்த ஒரு பாடல் நற்றிணையிலே இடம்பெற்றிருக்கிறது. அதை போலவே கொடையை பற்றியும் தமிழர்கள் சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். கொடை வேறு, ஈகை வேறு. கேட்காமல் கொடுப்பது கொடை, கேட்டு கொடுப்பது ஈகை. தன்னிடம் அதிகமாக இருப்பதை கொடுப்பது ஈகை, தனக்கு தேவையானதையும் கொடுப்பது கொடை. பாரியினுடைய கொடை வள்ளல் தன்மையை பற்றி கபிலர் பாடுகிறார். பாரி பாரி என்று பலர் ஏற்றி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர் பாரி ஒருவனுமல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு பிறப்பதுவே என்று குறிப்பிடுகிறார். அதில் பாரி ஒருவன் மட்டுமல்ல, மழையும் இந்த உலகத்தை காப்பாற்றுகிறது என்று பாரியின் சிறப்பை குறிப்பிடுகிறார். இன்னொரு பாடல், அதிலே செல்வத்து பயனே ஈதல் தூய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்பது இந்த பாடல். எவ்வளவுதான் ஒருவன் செல்வாக்கு பெற்றவனாக இருந்தாலும் அல்லது வறுமையாக இருந்தாலும் அவர்கள் உண்பது நாழி உடுப்பது இரண்டு என்பது இந்த பாடல். இப்படி தமிழ் மரபிலே கொடை, ஈகை, விருந்தோமல் போன்ற அனைத்தும் பாராட்டப்பட்டிருக்கின்றன. நட்பு என்பதற்கு கிரேக்கத்திலே ஒரு புனைவியல் உண்டு. டேமன் பித்தியாஸ் என்பதுதான் அந்த புனைவியல். அதை பித்தாகரஸ் கூறிய நட்புக்கு இலக்கணமாக கூறுவார்கள். அதற்கு இணையாக தமிழிலே பிஸ்ராந்தாயாருடைய நட்பை நாம் குறிப்பிட முடியும். இப்படி தமிழ் இலக்கியங்களிலே நாம் பலவற்றை பார்த்து மகிழ்ந்து அவற்றை இந்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவைதான் நம்முடைய மரபின் தொடர்ச்சியாக கழிக்க முடியாத மேன்மையான குணங்களாக இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழிலே இருக்கிற இன்னொரு சிறப்பு உறவு முறைகள். அம்மன், அப்பன், தாத்தன், அக்கன், மாமன் என்பது தமிழனுடைய உறவு முறைகள். ஆனால் விழிக்கிற மாதிரியே இப்போது எழுதுகிறோம். தாத்தன் என்பதை தாத்தா, அக்கன் என்பதை அக்கா, மாமன் என்பதை மாமா என்று எழுதுவதைப் போலத்தான் இப்போது அழைக்கிறோம். இப்போது அதுவே எழுத்து வடிவமாகவும் ஆகிவிட்டது. தனக்கு பிறகு பிறக்கிற தம் பின் பிறப்பதுதான் தம்பி. தம் அப்பன் தான் தமப்பனாகி தகப்பனாக மாறியது. சில இடங்களில் சித்தப்பாவை நல்லப்பன் என்று அழைப்பார்கள். நம்முடைய நாலாயிந்திர திவ்ய பிரபந்தத்தில் தாத்தாவை மூத்தப்பன் என்று அழைக்கின்ற ஒரு பழக்கமும் இருக்கிறது. தமிழர் மரபில் இன்னொன்று முக்கியமாக இருப்பது உப்பு. உப்பு என்றாலே சுவைதான். மற்ற எல்லா சுவைகளும் உப்பில்தான் முடிகிறது. இனி உப்பு, கசப்பு, காயிப்பு, துவ இப்பு, புளி இப்பு என்று எல்லாம் உப்பில்தான் முடிகிறது. ஒருவருக்கு பரிமாறுகிற போது உப்பைத்தான் இலையில் முதலில் வைக்க வேண்டும். கிருபானந்த வாரியார் குறிப்பிடுவார், அன்னம், உப்பு, நெய் ஆகியவற்றை கையால் வைக்கக்கூடாது, கரண்டியால் வைக்க வேண்டும் என்று சொல்லுவார். இறந்து போனவர்களுடைய 8வது நாளோ 10வது நாளோ படைக்கிற போது உப்பில்லாமல் உணவை படைப்பார்கள். ஏனென்றால் உப்பு இல்லாமல் படைக்கிற போது உங்களுக்கும் எனக்குமான உறவு அருந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக. அதனால்தான் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று குறிப்பிடுகிறார்கள். இதிலே முக்கியமான ஒன்று,
ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு முதல் முறை சென்றால் உப்பைத்தான் எடுத்து செல்ல வேண்டும். உப்பு என்பதுதான் எளிய மக்களையும் செல்வந்தர்களையும் இணைக்கிறது. பணக்காரர்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவார்கள், அதிகமாக சர்க்கரை சேர்த்துக் கொள்வார்கள். இவர் பணக்காரர் என்பதால் இவருக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்கள் என்று யாரும் சொல்வது இல்லை. இன்னும் சொல்ல போனால் பணக்காரர்கள் உப்பை குறைத்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் எதை வைத்து மக்களை இணைப்பதற்கான போராட்டத்தை நடத்துவது என்று மகாத்மா காந்தி முடிவெடுத்த போது உப்பு சத்தியாகிரகத்தை கையில் எடுத்தார். மக்களுக்கு அயோடின் சத்து குறைவாக இருக்கிறது, எதில் கலப்பது என்று யோசனை வந்தபோது சர்க்கரையில் கலக்கலாம் என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் சிலர் சர்க்கரையை அதிகம் சாப்பிடுவார்கள். ஆனால் எல்லோரும் சமமாக சாப்பிடுவது உப்பு என்பதால் உப்பில் கலக்கலாம் என்று முடிவு எடுக்கப்பட்டது. எனவே உப்பு சமத்தன்மையை குறிப்பதாகவும் இருக்கிறது, தமிழ் மரபிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே மரபுப்படி பார்த்தால் உப்பும் உணவும் நீரும், சோறும் நீரும் விற்பனைக்கல்ல என்பதுதான். ஆனால் இன்று அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. உணவை தமிழர்கள் சோறு என்று அழைத்தார்கள். அதிலும் குறிப்பாக யாருக்காவது உணவு போடுவதற்கு அவர்கள் பணம் வாங்கியதே இல்லை. அதனால் தமிழ்நாட்டிலே இலக்கியங்களை பார்க்கிற போது பிச்சைக்காரர்கள் இருந்ததாக பழந்தமிழ் இலக்கியத்தில் இல்லை. இரவலர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் மன்னன்களிடமும் பெரிய செல்வந்தர்களிடம் சென்று பாடி பரிசு பொருட்களை பெறுபவர்கள்தான். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இழிவல் வந்தது என்றோ என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதனால் இறப்பது என்பது மிகவும் மோசமான ஒன்றாகத்தான் கருதப்பட்டது. ஆதி குடியினரிடம் பிச்சை எடுக்கிற பழக்கமே இல்லை என்று பேராசிரியர் தோ பரமசிவன் குறிப்பிடுகிறார். அதிலே முக்கியமானது என்னவென்றால் அவர்கள் ஏன் அவ்வாறு செய்தார்கள். ஆதி குடிமக்களிடம் என்னுடையது உன்னுடையது என்கின்ற பேதமே கிடையாது. உங்களுக்கு பசித்தால் யாருடைய வீட்டில் வேண்டுமானாலும் சென்று அங்கே உணவு இருந்தால் சாப்பிட்டு விடலாம் என்கிற நிலைமை இருந்தது. அதனால் அத்தகைய நிலை ஏற்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதைப் போலவே உடையை எடுத்துக்கொண்டால் தமிழர்களுடைய உடையில் தைத்த உடை என்பது 18ஆம் நூற்றாண்டில் தான் வருகிறது. விஜயநகர பேரரசு போன்றவர்கள் வந்தபோது சில மாற்றங்கள் ஏற்பட்டன. வட இந்திய இஸ்லாமியர்களும் நவாபுகளும் ஆங்கிலேயர்களும் வருகிற போதுதான் தைத்த கால் சட்டைகளை அணிகிற பழக்கம் ஏற்பட்டது. அதற்கு முன்னால் துணியை அப்படியே அணிவதுதான் வழக்கம். புடவை என்பது உடலை சுற்றி அணிந்து கொள்ளுகின்ற துணியை குறிக்கும். ஆண்களுக்கும் அது புடவைதான், பெண்களுக்கும் புடவைதான் என்கிற பெயரிலே அது வழங்கப்பட்டிருக்கிறது. கருப்பு என்கிற நிறத்தை பற்றி தமிழர் இலக்கியத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று பேராசிரியர்கள் கூறுகிறார்கள். தமிழ் இலக்கியங்களில் சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி, சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, உடலை பற்றிய பல விவரிப்புகள் வருகின்றன. ஆனால் நிறத்தை பற்றிய விவரிப்புகள் எதுவும் இல்லை. ஒரே ஒரு முறை மட்டும்தான் நிறத்தை பற்றிய குறிப்பு சங்க இலக்கியங்களில் வருகிறது. கணவன் பிரிந்து செல்கிற போது பொன்னிறத்தில் பசலை படர்ந்தது என்கிற குறிப்பு மட்டும்தான் வருகிறது. மற்றவை எவையும் இல்லை. ஆனால் பிறகு விஜயநகர பேரரசு வருகிற போதும் அந்நியர்கள் இங்கே ஆள வருகிற போதும் சிவப்பு நிறத்தையும் கருப்பு நிறத்தையும் அவர்கள் வேறுபடுத்தி பார்த்தார்கள். ஆள்பவர்கள் எந்த நிறத்தில் இருக்கிறார்களோ அது மேன்மையான நிறம் என்கிற எண்ணம் ஏற்பட்டு சிவப்பு சிலாகிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய ஊரக பகுதியிலே இருக்கிற ஒரு அற்புதமான நடைமுறையை பேராசிரியர் பரமசிவம் குறிப்பிடுகிறார். நெல்லைக்கு அருகிலே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. 28 வயதே ஆன ஒரு இளைஞன் விபத்திலே இறந்து விடுகிறான். அப்போது எல்லோரும் வெளியே வாசலிலே கூடியிருக்கிறார்கள். அவன் திருமணமானவன். உள்ளே மணப்பெண் அழுது கொண்டிருக்கிறார். ஒரு வயதான பெண்மணி ஒரு சொம்பில் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து வெளியே வைக்கிறார். அனைவருமே அமைதியாகி விடுகிறார்கள்.
அவள் முதலில் ஒரு பிச்சி பூவை போடுகிறாள். அச்சச்சோ என்கிறார்கள் அவர்கள். அடுத்தது ஒரு பிச்சி பூவை போடுகிறாள். அங்கே இருந்த ஜனம் அழுகிறது. மூன்றாவது ஒரு பிச்சி பூவை போடுகிறாள். அத்தனை பேரும் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அவள் அந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு பிச்சி பூவை கீழே போட்டுவிட்டு உள்ளே எடுத்துக்கொண்டு போய்விடுகிறாள். இதனுடைய பொருள் என்னவென்றால், விபத்தானவன் திருமணமானவன். விபத்து ஆன அன்று அவன் மனைவி 3 மாதம் முழுகாமல் இருக்கிறாள் என்பதுதான். இதை எதற்காக பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் நுட்பமான ஒன்று. 7 மாதத்தில் குழந்தை பிறக்கிற போது ஊரார் தூற்றக்கூடாது, அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்பதை இப்போதே தெரிவித்தால் அதை பற்றி யாரும் புரளி பேச மாட்டார்கள் என்பதற்காக இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு இருக்கிறது. இதை போல எண்ணற்ற மரபுகளை நான் திரும்பி பார்க்கிற போது அவற்றில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் நம்முடைய உணவு முறைகளில் பலவற்றை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த பொருட்காட்சியிலே பல உணவு வகைகளை வைத்திருக்கிறார்கள். சிறுதானியங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். சங்க இலக்கியங்களை படிக்கிற போது நம் சிறுதானியங்களுடைய சிறப்பை நாம் அறிய முடிகிறது. குறிஞ்சியிலே தேனும் தினைமாவும் முக்கியமான உணவாக இருந்திருக்கிறது. முல்லையிலே பாலும் பால் சார்ந்த பொருட்களும் முக்கியமான உணவு. மருதத்திலே அரிசி முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. நெய்தலில் மீன் முக்கியமான உணவாக இருந்திருக்கிறது. பண்டமாற்று முறையில் இவர்கள் பரிமாறிக்கொண்டு உணவருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு காலத்தில் வேளாண்மை எப்படி இருந்தது என்பதை தமிழ் இலக்கியங்களை படித்தால் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். நாம் இன்று சொல்கிற தொடர் பயிர் ரிலே கிராப்பிங் என்பது சங்க இலக்கியங்களிலேயே இருக்கிறது. நாம் இன்று சொல்லுகிறோம் தானியத்தோடு பயிர் வகைகளையும் பயிரிட வேண்டும் ஊடுபயிராக என்று. இது இலக்கியங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. மல்டி லெவல் கிராப்பிங் என்கின்ற பல்லடுக்கு முறையை பற்றி நம்முடைய நவீன வேளாண்மை குறிப்பிடுகிறது. இதை பற்றி சீவக சிந்தாமணியில் ஏமாங்கத நாட்டின் வளத்தை பற்றி கூறுகிற போது தென்னை மரத்திலிருந்து ஒரு தேங்காய் உதிர அது மாமரத்தில் பட்டு வாக்கு மரத்தில் பட்டு பிறகு மாமரத்தில் பட்டு அந்த கனிகளை சிதற வைத்துவிட்டு பலாப்பழ மரத்தில் பட்டு பிறகு வாழை மரத்தின் கனிகளை எல்லாம் சிதற வைக்கிறது சிந்த வைக்கிறது என்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இன்று இருக்கிற நடைமுறை என்பது மரபின் தொடர்ச்சி தான். டிஎஸ் எலியட் ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி என்கிற அற்புதமான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்லுகிறார், நாம் என்ன தனித்துவம் வாய்ந்த இலக்கியத்தை படைத்தாலும் அது மரபான இலக்கியத்தோடு தொடர்பு கொண்டதுதான் என்பதை தெளிவுபடுத்துகிறார். நாம் மரபை மீறி ஓர் இலக்கியத்தை உருவாக்கிவிட முடியாது. இன்று நாம் புதிய ஓர் இலக்கிய வகையை படைத்தால் அதுவும் பாரம்பரியத்தோடு சேர்ந்து விடுகிறது, பின்னால் வருகிறவர்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கிறது என்று தெளிவுபடுத்துகிறார். எனவே மரபை போற்றுவதும் மரபின் சிறந்த கூறுகளை கடைபிடிப்பதும் அவற்றை காப்பாற்றுவதும் முக்கியம் என்கிற அடிப்படையில் ஒற்றை மனிதராக திரு ராஜேஷ் காந்தி அவர்கள் இந்த ஒட்டுமொத்த பொருட்காட்சியும் நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி நம் பார்வைக்கும் கருத்துக்கு விருந்தாகவும் அவர் அமைத்திருக்கிறார். ஆண்டுதோறும் ஏதேனும் ஒரு வகையில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மண் சார்ந்த நெறிகளை எல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் விழுமியங்களையும் சான்றாண்மையையும் தூய்மையையும் நேர்மையையும் வலியுறுத்துகிற வகையில் அவருடைய செயல்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அவருக்கு நம் அனைவரின் சார்பாகவும் நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை போலவே இன்று விருது வாங்கிய கலைஞர்களுக்கும் வேளாண் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவற்றையெல்லாம் ஒரு நாள் கண்டு கழிப்பதோடு நிறுத்திவிடாமல் இதில் இருக்கின்ற இனிய கூறுகளை அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கான முயற்சியில்
நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். கேப்டன் மில்லர்.